வணக்கம் கைஸ். இத்தனை நாள் கழிச்சு வீடியோ பாடுறது எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எர்த் வார்ம் டெத் வார்ம். இதில் செம்ம கேமு, எனக்கு பிடிச்ச கேமு. சரி வாங்க பேசிகிட்டே இருக்காம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஏரியா 52க்கு தான் இது எல்லாமே அன்லாக் பண்ணிட்டேன். அங்கே பாருங்கள் இன்ஃபனைட்டு பார்த்தீங்களா, இன்ஃபனைட் போட்டிருக்கு. இப்போ என்ன இதில் இது ஒரு கான்செப்ட் நான் சொல்கிறேன் பாருங்கள். இங்கே ஒரு வார்ம் இருக்குங்க. இந்த வார்மு இது வாட்டுக்கு சும்மா தான் கிடக்கும். அந்த நேரத்தில் இந்த மனுஷங்க இவங்கெல்லாம் வந்து இந்த வார்மை ரிசர்ச் பண்ண சொல்லிட்டு அந்த வார்ம் அப்பப்போலாம் வெளில வரும்போது அதை அடித்து கொண்டுருவாங்க. இந்த மாதிரி தான் இப்போ பண்ணிட்டு இருக்காங்கல்ல, ஹெலிகாப்டர் வச்சு. இப்போ லைட்டாக வெளில வர பாருங்க, என்ன பண்ணுறாங்க பாரு. இந்த லைட்டாக வெளில வர பாருங்க. இந்த கன் எடுத்துட்டாங்க பார்த்தீங்களா. அதனால இந்த வார்ம் வந்து மற்றவங்கள பழி வாங்கிறதுக்காக தான் நம்ம அடிக்குது. அதுக்கு தான் நம்ம இந்த கேமோட கான்செப்டே அதான். இதுதான் இந்த கேமோட எல்லாத்தையும் திறந்துட்டேன். அதுவும் நார்மலாக இருந்தேன், நான் முன்னே எல்லாத்தையும் திறந்துட்டேன். அதுக்கப்புறம் காசு கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுங்க. 600 தான் என்கிட்ட அந்த மணியை இருந்துச்சு. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே அந்த இதுக்கு போயிட்டு, அவங்க பேர் அப்படி சொல்லுவாங்களே, கூகுளுக்கு போயிட்டு ஆனால் அன்லிமிட்டெட் மணி அண்ட் ஜெம்ஸ் போட்டேன்னா அதனால வந்துச்சு கைஸ். அந்த அன்லிமிட்டெட் மணி அண்ட் ஜெம்ஸ் எடுக்கிறதுக்குள்ளேயே நான் போதும்னு ஆயிட்டேங்க. என்ன எப்படி பேசுங்கன்னு நினைக்கிறேன், நான் சும்மா பேசிகிட்டு இருக்கேன். ரொம்ப நாள் வீடியோ போட்டேங்க, ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டேன். ஏன் தெரியுமா வீடியோ போட்டேன், அது பொங்கல் வேறு வருதுல, அதுக்கு நிறையா வேலையை கூட கூப்பிட்டாங்க. அது நார்மலாக ஒரு 5 நாள் அந்த மாதிரிலாம் இல்லை, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டேன், அதான் அந்த பென்டனு கார்னிட்ரிக்ஸ் பென்டன் போட்டேன். அதை அதுக்கப்புறம் நான் யூடியூப் சேனல் இருக்கானே மறந்துட்டேன். நான் யூடியூப்குள்ளே வர்றது, ஷார்ட்ஸ் பார்க்குறது, வெளில வந்துடுது, இப்படி தான் இருந்தேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் தெரிஞ்சது, இன்றைக்கி என்னது போர் அடிக்குது. சரி சும்மா பார்த்துட்டு இருந்தேன் பாருங்க. நான் அந்த ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது எனக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்குன்னு. இப்போ தான் தெரியுது. ஐயோ இன்னும் சேனலே ஐயோ மறந்தே போயிட்டேனே சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் கைஸ் எனக்கு இந்த மாதிரி ஐயோ யூடியூப் சேனல் இருக்குது வச்சு பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போட்டிருக்கேன். எப்போ அந்த வீடியோ கஷ்டப்பட்டு எடிட் பண்ணேன், நல்லா தான் இருக்காது, பார்த்து சொல்லுங்கள். இந்த கேம் நீங்கள் விளையாண்டு பாருங்களேன், தரமான கேம் கைஸ். இது ஒரு செம்மையான கேம். இது நான் சொல்கிறதுலையே இதான் செம்மையான கேம். விளையாண்டு பாருங்களேன், இப்படிதான் உங்களுக்கு தெரியும். இப்போ என்னன்னா வாங்க ஸ்டேஜ் 2. ஐயோ காய்ஸ், இந்த இடத்துல ஒரு ஏலியன் ஷிப் இருக்கும். எனக்கு எது திரும்ப செம்ம டென்ஷனாக இருக்கும். இங்கே நான் ஒரு எர்த் வார்ம் இருக்கானா, யூஎஃப்ஓ என் மனுஷங்க பார்த்தா என்ன பண்ணுவாங்க, அதாவது யூஎஃப்ஓ பார்த்து பயப்படுவாங்க. இந்த கேமில் நான் யூஎஃப்ஓ பார்த்தாலும் பயப்படவே மாட்டேறாங்க. ஏங்க இப்போ பாருங்களேன், யூஎஃப்ஓ வேறு உலகத்துல இருந்து வருது சரியா. இந்த எர்த் வார்ம் நம்ம உலகத்துல தானே இருக்குது. இவங்க யூஎஃப்ஓலாம் பார்க்க மாட்டாங்களாமா. இங்கே தான் எர்த் வார்ம் இருக்குதுல்ல பெருசாக, அதை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த யூஎஃப்ஓ அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு என்னைய போட்டு படுக்க போட்டு அடி அடிச்சிச்சு. அதான் இப்போ பார்த்தீங்களா, ஒரு ஸ்நாக் போட்டு படுக்க வச்சுட்டாங்க யூஎஃப்ஓவை. இன்னும் எத்தனை 40 மனுஷங்களை அடிக்கிறோமா, 40 மனுஷங்களை அடித்து பழகணும் நம்ம. சரி நம்மளுக்கு என்ன புதிய வேலையா, மண்ணுக்குள்ள போய் இப்போ பாருங்க, யாராச்சும் ஜுராசிக் படம் பார்த்தீங்களா, அதில் லாஸ்ட்டாக மோசஸோரஸ்னு ஒரு டைனோசர் வெளில வரும்ல, அந்த 2 டைனோசர் சண்டை போட்டுருக்கும். ஒரு டைனோசர் கத்தும்போது மோசஸோரம் டைனோசர் எகிரி குதிச்சு வரும் பாருங்க, ஒரு கட்டி தான் இழுத்துட்டே போயிடும் தரைக்குள்ள. எனக்கு நான் ஆர்கியாலஜிஸ்ட் ஆக போகிறேன்னு தான் இந்த டைனோசரை பார்த்தா தெரிஞ்சு வச்சுப்பேன். அந்த டைனோசர் தண்ணிக்குள்ளே வந்து பிடிச்சி இழுத்துட்டு போகும் பாருங்க. நான் அந்த மாதிரி பண்ணவா பாருங்களேன், குஜிக்கா பிடிச்சி இல்லை இந்த மாதிரி இல்லை, இப்படி வந்து அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போகும். இந்த பாருங்க அப்படி இப்படி வந்துட்டு இப்படி காய்ஸ். ஐயோ அடா பாருங்களா, ஏங்க கூட பேசிகிட்டு இருந்தேன்னா மறந்து போயிட்டாங்க ஒரு விஷயம். 40 மனுஷங்களை அடிக்கணும் இல்லை, அதை மறந்தே போயிட்டேன். சாவுடா ஏம்மா வரியா அச்சு பறக்க விட்டனா.
அதுவும் உங்ககிட்ட ஒரு அட்வான்டேஜ் வேறு இருந்துச்சு. அந்த அட்வான்டேஜை காப்பாற்றினதுக்கு ஒரு நன்றி. என்னன்னா இப்போ நான் உங்க கூட பேசுகிற நேரத்தில் யூஎஃப்ஓவை அடிச்சிட்டேன் தெரியாமல். அடிக்கணும் தான், நான் அடிச்சிட்டேன். நான் இப்போ சொல்கிறேன், அந்த யூஎஃப்ஓ நான் இன்ன வரைக்கும் அடிக்க கூட இல்லை, தொட கூட முடியல. எப்படி ஸ்பீடாக போச்சு தெரியுமா? இப்போ காய்ஸ் அட்வான்டேஜ் கிடச்சிச்சுடா கொஞ்சம் சித்திரியா. எவ்வளோ ஸ்பீடாக போக முடியும். டிஜிக்கு பார்த்தீங்களா? இது எவ்வளோ ஸ்பீடாக. அவ்வளோதான், மிஷின் முடிஞ்சிச்சு. இப்போ வாங்க செகண்ட் இது போடுவோம். இதுக்கு பேர் பிளாக் மான்ஸ்டர். செகண்ட் இதுக்கு பேர் என்ன பேர கையேறா அடப்பாவி. செகண்ட் இது பேரை காட்ட மாட்டேங்கிறாங்க. நீங்கள் கிளைம் பண்ணி போகுது ஓவராக கையை பிடிச்சிட்டு ஓடு இல்லை. என்னடா உனக்கு பிரச்சனை? இதே சொல்லலாம் எங்க என்னங்க சொல்கிற வராங்க ஒன்றும் புரிய. ஓ பா சும்மா கடுப்படுத்திக்கிட்டு இல்லைங்க. இதோட பேரை கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்கிறேன். இது வேற கையை எடுத்து கொடுக்குறான். பேர் வருது. பேர் எதுவுமே வரலங்க. அதுக்கு பேர் என்னமோ சொல்லுவாங்க. சரிங்க, இதுதாங்க சும்மா செம்மையானது. எல்லாரும் ஃப்ரீஸ் பண்ணணும். இல்லைங்க காட்டுறேன். நான் அந்த யூஎஃப்ஓ வரும்போது ஃப்ரீஸ் பண்ணி தான் சாவடிச்சேன் அந்த யூஎஃப்ஓ. அந்த நம்ம அந்த வெள்ளை பாட்டு ஓடிட்டு இருக்குது. கொஞ்சம் சாப்பிடா போயிடாம. நான் ஏன் வீடிஜி மாதிரி பண்ணுறதுன்னு தெரியல. வீடிஜி எனக்கு பிடிச்ச அவரை பார்த்து நான் இன்ஸ்பிரேஷன் ஆகிறேன். பொது கோயால சாவு எப்படி நில்லு. ஜஸ்டா மோசம் சொல்கிறேன் கைஸ். நம்ம இன்விசிபிள் ஆகிட்டோம். இப்போ தான் தெரியுது இன்விசிபிளாக மாறினது. இது இவ்வளோ எனக்கே தெரில கைஸ். எனக்கு இப்போ பாருங்கள் ஃப்ரீஸ் ஆகும். ஃப்ரீஸ். இப்போ கொய்யால செத்தாங்கடா. இது என் காலம் இனிமேல் இல்லை, கொஞ்ச நேரம் தான் என் காலம் இது. அவ்வளோதான், காலமும் முடிய போகுது. 3, 2, 1 கோ. 3, 2, 1 கோ. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே செம்மடிங்க உங்க கூட பேசுறதுனால. இப்போ இன்விசிபிளாக திருப்பி மாறுமா? ஐயோ இட்ஸ் இன்விசிபிள். விச்கா இன்விசிபிளாக மாறிடுச்சு. இனிமே அவனும் பார்க்க மாட்டான். இப்போ காரை மட்டும் தான் அடிக்கிறோம். அந்த காரை ஸ்பீடாக போடுறா. போடு கொஞ்சம் சாவு. இந்த ட்ரக்கெல்லாம் எனக்கு தேவையில்லை. அந்த கார் மட்டும் கார் கிடச்சிது அவ்வளோதான். திருநெல்வேலி மின்னலுத்தாடு. வேறு காரு கிடச்சிச்சு. கார் அக்காவுக்கு சாப்பிட தான் சொன்னாரு. புறா புரியால வாங்கடா. இப்போ பாடுறா லிக்கியோட ஆட்டத்தை. பூ கிங்கு எம்போட ஸ்பீடாக இருப்பான் பார்க்குறீங்களோ. இப்போ பாரு ஃப்ரீஸ். சாவுடா. எங்க 7 இன்ச் வந்துருச்சுங்க. போடு. நல்ல வேலை அந்த ஃப்ரீஸ் பட்டன் அந்த இடத்துல கரெக்டாக வந்துருச்சு. செம்மையா இருந்துச்சுல. போடு 3 கைஸ். இப்போ தானே நம்ம பவர் யூஸ் பண்ணோம். நீங்கள் கீழே அடியில் போட்டு பவர் சேர்ற இருக்கும். அதை எடுக்க கொஞ்சமாச்சும் டிஃபென்ஸ் பண்ணுவோம். ஏன்னா இவங்க டிஃபெண்ட் பண்ணி மண்ணுக்குள்ளேயே வந்து அடிப்பாங்க. நீங்கள் மண்ணுக்குள்ளே வந்து அடிக்கிறது காட்டுவாங்க. இப்போ கச்சிச்சு பாரு. ஏன் காலம் இனிமேல். இப்போ பாரு அந்த யூஎஃப்ஓ வரும் இல்லை, அப்போ பார்த்துக்கிறேன். என்னடா நீனு யூஎஃப்ஓ பின் தொடர்ந்து போகலாம். இதை பார்த்தீங்களா, யூஎஃப்ஓ எவனும் பார்க்க மாட்டேங்கிறான். இப்போ மண்ணுக்குள்ள யூஎஃப்ஓ போயிட போகுது. இப்போ பாருங்க கைஸ், இனிமேல் நம்ம காலம்னு சொல்ல மாட்டேன். அப்போலேருந்து நம்ம காலம் ஜஸ்ட்டு மிஸ். நீங்கள் மண்ணுக்குள்ளே போய் கொஞ்சம் நேரம் நம்மளோட பவர் ஏற்றிப்போம் கைஸ். என்ன கைஸ் இது ரொம்ப நேரம் ஆகுது. இல்லைங்க கைஸ், பவர் ஏற்றிட்டு காட்டுறேன் கைஸ். நல்லா பவர் ஏற்றியாச்சு. மண்ணுக்குள்ள இதுதாங்க இது. ஃப்ரீஸ் எப்படி ஏங்க? ஐயோ டைமே கொஞ்ச நேரம் தான் இருக்குது. ஐயோ அடா பாருங்களா. என்னைய பார்த்தீங்களா? அந்த யூஎஃப்ஓக்கு கொழுப்பு தானே என்னை எப்படி வச்சு சாப்பிடா. அவனுக்கு வேணும். என்னங்க ஜஸ்ட் மிஸ்ஸாக தப்பிச்சுக்கிட்டே இருக்குது. ஓவராக பண்ணிடுது. இல்லைங்க யூஎஃப்ஓ அடிச்சுட்டு இந்த கேமையே முடிச்சுட்டு காட்டுறேன் கேஷ். லெவலில் நம்ம ஃப்ரீஸ் பவர் யூஸ் ஆச்சு. நம்ம பெருசாக இருக்கோம்னா ஸ்லோவாக வருது.
அந்த ஃப்ரீஸ் பவர் இல்லாமல் என்ன முடியல. ஏய் சாவுடா. ஹெலிகாப்டர்ஸா? ஐயோ போர். ப்ரோ ஹெலிகாப்டர் அங்கே போகுது. இப்போ கொய்யால சாங்கடா போய் ஹெலிகாப்டரா எவன் கைஸ் புதுசாக இருக்கிற ஆளு. தப்பிச்சு போக பார்க்குறீங்களா? என்னை அடிச்சிட்டாங்க கைஸ். அதுக்கப்புறம் சரி வேணாம் சின்ன பசங்க தப்பிச்சு போட்டு பார்க்குறாங்க கைஸ். அடிச்சதும் இல்லாமல் தப்பு, அடிச்சதே தப்பு இல்லை. சின்ன பசங்க விட்டுட்டு வர போறானா? சாப்பிடா. ஐயோ மிஷின் கம்ப்ளீட்டட். இவன் பேர் லீச்சிவம். என்னது அவன் பேர் என்னது? மான்ஸ்டர் அவன் பேர் என்ன மட்டும் சொல்லுங்க. அவன் பேர் வாம் மான்ஸ்டர். இவன் பேர் என்ன? பெப்பரா? என்னடா மூஞ்சி எங்க பார்த்தா கோல்டு மாதிரி இருக்குது. வாங்க அடிச்சு போட்டுருவோம். இத்தனை பேர் நம்ம காட்டுறோம். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. இந்த கோல்டை பார்த்துங்க செம்ம ஷைனா இருக்கானே. யாருங்க அது? புதுசா ஒரு ஆளு. ஐயோ தப்பு பண்ணிட்டேனே. இங்க இருக்கு கைஸ் அந்த மேலே போட்டுக்குது. ஷாவுடா. என்னையும் அடிக்கிற? இல்லை என்னையும் அடிக்கிறேன்னு கேட்குறேன். என்ன அடிச்சிட்ட குயாசா? என்ன கைஸ் இது? எப்படியோ புடி பே. ஐயோ அது கிடையாது கைஸ். கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு எங்க அந்த ஒரு இருக்கு. சுபா அது கிடையாதுடா. இப்பதான் வருது. உன்னை இப்ப வர சொன்னாங்களா? அடிச்சாச்சு கைஸ். போடு கொஞ்சம் ஷாவுடா. இப்ப செம்ம அட்டாக் இது. அட்டாக் ஆன் டைட்டன் மாதிரி. எங்கூட இன்விசிபிள் ஆயிட்டோம். ஏ வாடா. பூடி. யாருங்க அது? ரெண்டாவது ஒரு ஆளு. ஏ மேன் யூ ஆர் யூ கைஸ். என்ன கைஸ் நம்ம நடல பின்தொடர்றோம். சரி என்னமோ விடு. நம்ம நிழல பின்தொடர்றோம் அது போதுமே. ஆனா கொஞ்சம் பயமா இருக்குது கைஸ். இல்லைங்க செமையா இருக்குது. இப்ப பாருங்க ஜம்ப் பண்றேன். இப்ப நீங்க பண்ணு. நான் பண்ண முடியாது. நீ வேஸ்ட். கைஸ் எம்மாடி இன்விசிபிளா இருக்கிறதே மறந்துட்டேன்டா. இன்விசிபிள் முடிஞ்சிருச்சுன்னா மறந்துட்டேன்டா. என்ன கைஸ் இது? இந்த கேம் பிளே ரொம்ப ஸ்பீடா போகும் போல. ரொம்ப ஸ்லோவா போகும் போல. கைஸ் நான் முடிச்சுட்டே காமிக்கிறேன். ஏப்பா கைஸ் முடியல. இந்த கேம் பிளே எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? முடியல. எப்பா ஒவ்வொருத்தரும் தாவுறாங்க என்ன அடிக்கிறதுக்கு. இன்னும் அடிக்கிறல சாவுடா. என்னடா கோவத்துல நம்ம வளர்றான் கைஸ். இவன் பக்கத்துல இருந்துட்டு நம்ம எதுவுமே பண்ண முடியலையா? இல்லையே என்னடா அவனை அடிக்க முடியல. அடிச்சாச்சு. சாவுடா. ஐயே சாமுராய் எங்கடா மண்ணு கூட எடுத்துட்டு போயிடுவான். ஒருத்தர் இருப்பான்ல அவன் எங்கன்னு தெரில. அந்த 0ன்னு ஒருத்தர் இருக்கால அந்த மேலே 0/4 போட்டுக்கல. அந்த மேலே ஒரு சிம்பிள் மாதிரி இருக்குல்ல நம்ம இது மாதிரி. அவனை காணுங்க அதை எங்க அப்படி இங்க இவனை காட்டவும் மாட்டேங்கிறாங்க. சரி நம்ம எடு மறைஞ்சிரும். இல்லாட்டி மண்ணுக்குள்ள எடுத்துட்டு போயிடலாமா? அவ்வளோதான். கொடூரமான வில்லன். இவன் பவர் என்ன யூஸ் பண்ணுவோமா? போடு கொய்யால வாங்கடா. இந்த பவர் யூஸ் பண்ணும்போது மேலே தவிரணுமா? கொய்யா சாவுடா. ஓம் சக்தி வரா. ஐயோ கைஸ் இப்போதான் கைஸ் புரியுது. அந்த எனர்ஜி யூஸ் பண்ணும்போது தவிரணுமா மேலே குதிச்சிடணுமா? இல்லைங்க இந்த பவரை யூஸ் பண்ணுமா? இப்போ ஏன் காலம்டா. ஐயோ எவ்வளோ ஸ்பீடு. எப்போ கைஸ் பார்த்தீங்களா? இவனை பக்கத்துலேயே இருந்துட்டு அடிக்க முடியும். போடு சாவு.
என்னையே ஆட்டம் காமிக்கிறாங்க. இல்லை என்னையே இன்விசிபிள் ஆகிட்டோம். இல்லைங்க கீழே வந்து ஒரு ஜம்ப்பு ஓடு. எக்ஸ்பென்சிவ் ஜம்ப். நம்மளுக்கு பேர் பட்டம் கொடுத்துட்டாங்க. தப்பிச்சிட்டாங்க. அவன் வரும்போது அவன் வந்துட்டான். ஸ்கூடி சாவுடா. ஜவ்வானி அன்பாடி அந்த அண்ணி ஜவ்வனி ராக் கண்ட்ரோல் என்ன பண்ணுறது அதெல்லாம் கொஞ்சம் காமி கைஸ். இன்னும் இன்விசிபிளாக இருக்கும். எனக்கு ஒன்று புரியல கைஸ். இந்த மற்ற இதுனா ரொம்ப நேரம் இருக்குது. இந்த இன்விசிபிள் மட்டும் ஏன் இவ்வளோ அந்த மற்றது மட்டும் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இந்த இன்விசிபிள் மட்டும் ஏன் இவ்வளோ ரொம்ப லேட்டாக இருக்குன்னு தான் தெரியல. இந்த இன்விசிபிளே பிடிக்காது. போய் சாவுடா. என்னையும் அடிக்கிறான் கைஸ்ல. என்னையும் அடிக்கிறான். நீங்கள் திருப்பி அதை கம்ப்ளீட் பண்ணுவோமா? நீங்க இப்போ பாருங்க என் காலை இனிமேல் ஒரு ஜம்ப்டா இப்போ யூஸ் பண்ணுற தவிர போது. எக்ஸ்பென்சிவ் ஜம்ப் நம்மளுக்கு பட்டம் கொடுத்தாங்க திருப்பி. எவன் அந்த ரோபோட்டா இல்லைங்க? இதான் அந்த ரோபோட். நில்லுங்க அந்த ரோபோட் அடிச்சு பார்ப்போம். இந்த ரோபோட் தான். பட்டம்லாம் தர முடியாது. ஓடு. அந்த இந்த ரோபோட்டுக்காக தானே நான் எனர்ஜி யூஸ் பண்ணேன். இந்த மண்ணுக்குள்ள இருந்து அடிக்கிறேன். போட்டு ஷாங் மெகா பாம். இவங்க முன்ன இந்த போலீஸ்காரங்க இவங்க மட்டும் தான் வந்தாங்க. அது விட்டுட்டேன். என்னது கைஸ் இது? போலீஸ்காரங்க வந்தாங்க. அது கூட விட்டுட்டேன் கைஸ். போலீஸ்காரங்க வந்தாங்க விட்டுட்டேன். அதுக்கப்புறம் மிலிட்ரிக்காரங்க வந்தாங்க. அது கூட விட்டுட்டேன். சரி அது கூட விட்டுட்டேன் கைஸ். திருப்பி வந்துட்டோம். இப்போ கொய்யால வா. என் காலம் உண்டாயிருங்க. வரியா நீ எனர்ஜி விட போடு. எனக்கு பல நீ காலி பண்ணிடுற. இப்போ பாடுறா. ஐயோ இப்போ யூஸ் பண்ண பாரு எக்ஸ்பென்சிவ் ஜம்ப். இவனும் யூஸ் பண்ணுறானா? டம்மி தான். பிடிக்கவே இல்லை கைஸ். இன்விசிபிள் கீழே இறங்குடா. அவன் கீழே இறங்காமே டேக் ஆஃப் பண்ணாமையும் அப்படி அடிக்கிறான். ஐயோ டைமர் ஓடுதா? டைமர் நான் பார்க்க கூட இல்லை கைஸ். டைமரா? இன்னும் ஒருத்தனை மட்டும் தான் அடிக்கணும். இப்போ பாருங்க. போடி ஸ்டேஜ் 3லாம் வேணாம் கைஸ். நான் முடிச்சுட்டே காமிக்கிறேன். கைஸ் நான் ஒரு வழி பண்ணிட்டேன். இனிமேல் நான் உங்களை போர் அடிக்க விரும்பல. அவனோட பவரை மட்டும் காமிச்சிடுறேன். இதான் ஜம்பிங் பவர். இதான் ஹீட் பிளாஸ்ட் பவர். எத்தனை விட முடியும்? இல்லைங்க அவனோட மெயின் பவரை மட்டும் காமிச்சிடுறேன். மெயின் பவர் ஆங்கிரி பூங்கிரி பாங்கிரி வந்துருமா ஜாங்கிரி. கைஸ் நான் தப்பு பண்ணிட்டேன் கைஸ். என்ன கவுர என்ன கவிட்டாண்டா போட்டு ஷாகு. நீங்க பண்ணது போதும். எனக்கு நீ பண்ணது போதும். காய்ஸ் இவனுக்கு பேர் தான் பள்ளி மூக்க வாயன். பாருங்க லா போடவா. லா தமிழ்ல வர லா போடவா. ஏ லா போட்டாச்சு. கொய்யால சாகுடா. இல்லைங்க அவன் பவரை காமிச்சிடுறேன். இதான் எனர்ஜெட்டிக் பால். இல்லைங்க மெயின் பவரை காமிக்கிறேன்.
இவன் சுங்குடிச்சு பவர் யூஸ் பண்ணிடலாமா? இந்தா வச்சுக்கோ போட்டு கத்துறான். கைஸ் இவன் பவர் வேஸ்ட் தான் போல கைஸ். வளருவான், இவன் வளர மட்டும் தான் செய்வான். வேஸ்ட் பவர். இவன் பேர் தான் எலும்பு கூட அலும்பா. வாங்க இவன் எலும்பு கூட அலும்பாவை பார்த்துருவோம். எனர்ஜெட்டிக் பவர் எலும்பு கூட அலும்பா சாவுடா. எங்க எலும்பு கூட அலும்புக்கு வலிக்குது போல அடிச்சது. சாரியா, ஐயோ எலும்பு கூட அலும்பாக்கு வலிக்குது. இல்லைங்க இவனுக்கு நில்லுங்க பவர் காமிச்சிடுறேன். கைஸ் எலும்பு கூட அலும்பாக்கு பவர் பார்த்துருவோமா? இந்தா வச்சுக்கோ போட்டு ஸ்பைக்கு கைஸ். பவரே ஸ்பைக்கு முடு உடம்பு. அதான் எலும்பு கூட அலும்பாக்கு ஸ்பைக் வருது. இவன் பேர் விச்சுங்கிடிச்சு. சிங்கிடிச்சு எப்படி எங்க வாயை பார்த்தீங்களா? பயமா இருக்குது. ஒரு ஜம்ப் இதான் ஐடி பவர். கரெக்டாக அடிச்சிட்டேன் கைஸ். மெயின் பவர் பார்த்துருவோம் கைஸ். இவனை பார்த்துருவோமா? இதான் வச்சுக்கோ கைஸ். என்ன இது? டொர்னாடோ பவர். டொர்னாடோ சொல்ல மாதிரி அவன் பக்கத்தில் வந்தால் ஈத்தலாம் போல. நீங்கள் ஒரு இடத்துல நிற்போம். இவன் பவர் என்ன பக்கத்தில் எவனாச்சும் போனா போய் சீத்து தூக்கி வடிஞ்சிருவான். இதான் பவர். வாங்க செகண்ட் எவன் 1 2 3 4 5 6 7 8 9 10 10ஆவது பார்த்தோம். பட்டாதால பார்த்தா கொஞ்சம் தண்ணியில் வர்ற அனிமல் மாதிரி இருக்குங்க. இப்போ அப்படியே ஷவுடா. பட்டாதாலோட பவர் பார்த்துருவோமா கைஸ்? இவனோட பவரை பார்த்துருவோமா? எனக்கு ஒரு பேர் இருக்குமே தண்ணிச்சு. இந்த வச்சுக்கோ பவரை. கில்லர் பபுள். கில்லர் பபுளா? என்ன இந்த பபுள் என்ன பண்ணும் கைஸ்? பபுள் கிட்ட எவனாச்சும் போனோமா வெடிச்சிடுறாங்க கைஸ். சொல்லுங்க செம்ம பவர் கைஸ். பபுள் நல்ல பவர் தான். சூப்பரான பவர் கைஸ். இவன் பேர் கண்ணை முட்டைக்கண்ணை. உன் கண்ணே முட்டைக்கண்ணை மட்டும் தான் இருக்கும் கைஸ். இவனை பார்த்தா எனக்கே பயமாக இருக்குது கைஸ். அந்தளவுக்கு வேணா இவன் கண்ணை பார்த்தா எனக்கே பயமாக இருக்குது கைஸ். அப்போ மற்றவங்க பார்க்குறவங்களுக்கு இல்லை, எனக்கு பொறுத்த வரைக்கும் இவன் சின்னதாக தான் இருக்கான் என் செல்ஃபோனில். அப்போ மற்றவங்களுக்கு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் சாகுடா. பவர் யூஸ் பண்ணலாமா? 3 2 1 கோ. வெடிச்சு தாகுடும். என்னது கைஸ் இது? சரமா என்னது இது? பவர் யூஸ் பண்ணி பார்க்கணும். இல்லைங்க திருப்பி அந்த பவர் யூஸ் பண்ணுறேன் கைஸ். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பித்தாப்பத்தா. இவன் பேரே பித்தாப்பத்தா மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பான். நான் எவன் அடி சொன்னேன் எவன் அடிப்பான் தெரியுமா? இப்போ பாருங்க பித்தாப்பத்தா. நல்லா இருக்கிற பேர் பித்தாப்பத்தா. பித்தாப்பத்தா பித்த பித்தா பித்தா பிட்டி பிட்டி. எம்மாடி என்னடா பவர் இதா? செம்ம ஷார்ப்பான பவர் போடுறிய. ஷார்ப்பாக இருக்குது பவர் பார்த்தீங்களா? எம்மாடி எங்க பவரை பார்த்ததே இல்லை. சரி வாங்க மெயின் பவருக்கு போயிடுவோம் காய்ஸ். இந்த பித்தாப்பத்தா பவர் யூஸ் பண்ணிடுவோமா? பித்தாப்பத்தா என்னடா இது? போட்டு எரிக்குது. இது என்ன ஃபோன் கூட சொல்லியிருப்போனா? ஹலோ பை டெஸ்டிங் 1 2 3 எரிக்கல் இப்போ வந்து உள்ளே அவங்க கேஸ் போட்டுருவாங்க கம்பெனிக்குன்னு சொல்லிடுவானோ. அதுக்கப்புறம் சொல்லியிருப்பான். சரி வாங்க பித்தாப்பட்டாக்கு விட்டு வேலை பண்ணுவோம் கைஸ். இவனை பார்க்க போகிறது இவன் பேர் தான் ரோபோட் மணிகண்டன். இவன் ரோபோட் மாதிரியே பண்ணுவான், ஆனால் இவன் ரோபோட் தான் கைஸ். எனக்கு ஒன்று புரியல. ஆமாம் இவனை எப்படி தயாரிச்சாங்க தெரியுமா? இவன் ரோபோட்டாக இருந்து பெரிய இதாக தயாரிச்சாங்க கைஸ். சும்மா வைக்கிற சும்மா ரோபோட்டுக்கு இவன் திடீர்னு பித்து பிடிச்சி மண்ணுக்குள்ளே போய் மண்ணுக்குள்ளே வந்துட்டாங்க கைஸ். அதுக்கப்புறம் அவன் வரவே இல்லை. 2 hour கஷ்டப்பட்டாங்க இந்த ரோபோட் மணிகண்டனை பற்றி. மெயின் பவரை பார்த்துருவோம். ரோபோட் மணிகண்டன் பவர் யூஸ் பண்ண பார்க்கலாமா? பவர் ரோபோட் மணிகண்டன். ஐயோ தப்பான பவர் யூஸ் பண்ணுறேங்க. இல்லைங்க பவர் ரோபோட் மணிகண்டன் போடு. பிளாஸ்மா பிளேஸ்மா பிளாஸ்டர் கைஸ். அவன் பவர் நல்லாவே இல்லை கைஸ். அவன் உடம்பு சுற்றி நிறையா இதுதான் வந்துச்சு. இதெல்லாம் பவர் இல்லை மாஸ்கிங்க கைஸ். இவன் நெக்ஸ்ட்டு இவனுக்கும் அதே கதை தான். தப்பிச்சு வந்துட்டான். இவன் பேரை கேட்டால் நீங்கள் பயந்துருவீங்க. அதான் இவன் பேர் ரோபோட் குச்சிப்புடி. இவன் குச்சிப்புடி டான்ஸ் நல்லா ஆடுவான். ரோபோட் குச்சிப்புடியை பார்க்குறீங்களா? இருங்க பாட்டை நானே போட்டேன். தன்னோ 8 போட்டான் பார்த்திங்களா? வண்டி எடுத்துகிட்டு போய் 8 போட சொன்னால் அது போட மாட்டேன். அவன் ஃப்ரெண்டே உருவாக்கிட்டான். அப்போ பார்த்தீங்களா ரோபோட் குச்சிப்புடிக்க வயிற்று எப்படி இல்லைங்க. அவன் மெயின் பவரை பார்த்துருவோம். ரோபோட் குச்சிப்புடி பவரை பார்த்துருவோமா? 3 2 1 கோ. எம்மாடி இவன் ஒரு லைட் விட்டாங்க சார். லைட்டு அந்த டேங்கர் மேலே பட்டு டேங்கர் வெடிச்சிருச்சு. அந்த லைட்டு
ஹெலிகாப்டர் மேலே பட்டு ஹெலிகாப்டர் வெடிச்சு நிறைய பேர் மேலே பட்டுருச்சு கைஸ். லைட்டு அது லைட்டு போல. இவன் பேர் தான் 5 பல்லு. 5 பல்லு வச்சிருக்கான் பார்த்தீங்களா? 5 பல்லு. இவன் சும்மா சொன்னேன். இவன் பேர் 5 பல்லு. சரி 5 வாய். 5 வாய் பார்த்தீங்களா? 5 வாய் வச்சிருக்கான். நான் பல்லுன்னு தெரியாமல் சொல்லிட்டேன். ஆனால் இவன் பேர் 5 வாய் தான். சரி வாங்க இவன் பவர் டெஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ மெயின் பவருக்கு போயிடுவாங்க. இந்த 5 வாயம் பார்த்துருவோமா பவரை? நீங்கள் பக்கத்தில் போங்க. இப்போ வாடா. என்ன எக்ஸ்பென்சிவ் ட்ரெயின். ஏய் வாவ் கோய்ஸ், யாரும் பக்கத்தில் வச்சு போனால் வெட்டிக்குது கோய்ஸ். கொய்யால வாங்கடா இப்போ வாங்கடா. ஃபைட்டுக்கு வா. ஓ இது வெடி மருந்து போலையே. பக்கத்தில் போனால் வெடிக்குது. செம்ம பவர் கைஸ் இவனு. சரி வாங்க லாஸ்ட்டாக இருக்கிற பார்த்துருவோமா கைஸ்? லாஸ்ட்டாக இருக்கிற பேர் தான் பிளேடு பார்டர் மண்டியன். பிளேடு பார்டர் வச்சுருக்க மாட்டேங்க தலையில். பிளேடு கைஸ் இந்த வியூவில் பார்த்தா உங்களுக்கு தெரியாது. நீங்கள் அந்த கேம்குள்ளே போய் அந்த வியூவில் போட்டு பாருங்க. அவன் தலையில் பிளேடு தான் வச்சுருப்பான். அவ்வளோ பவர்ஃபுல்லானா இவன் தப்பாக கூட யாரும் போட்டுறாதீங்க. எவ்வளோ ஸ்பீடாக அடிப்பான் தெரியுமா? அதை பாருங்கள். டிச்சுக்கோ இதை பார்த்தீங்களா? ரிஃப்ளெக்ட் ஆகுனா ரிஃப்ளெக்ட்டு இதான் அவன் எனர்ஜி சோர்ஸ். என்ன தம்பி கைஸ் நான் பக்கத்தில் நிற்கிறேன் ஆனாலும் பார்க்காம ஆரம்பிச்சேன். இவன் தான் பார்த்தீங்களா? இவன் தான் கடைசி ஆள். அதுக்கப்புறம் கேம் பிளே முடிஞ்சிடும். உங்களை விட்டு பிரிய வர்றதுக்கு மனசு இல்லை. மனசு உள்ள நீங்கள் வச்சுட்டு கைஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. லைக் ஷேரு சப்ஸ்கிரைப். இந்த கேம் விளாட்றதுக்கு நான் 1/2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஆனால் ஒவ்வொரு கேம் முடிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷமாக ஆயிடுச்சு. அது 10 நிமிஷம் தான் நினைக்கிறேன். இல்லை 10 நிமிஷம் இல்லை, ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு கைஸ். ஒவ்வொருத்தரும் மாறி வந்து சண்டை போடுறாங்க கைஸ். சரி விடுங்க. அந்த நம்ம அதை பற்றி ஏன் பேசிட்டு இருக்கு? எனர்ஜி வந்துருச்சு போடலாம். ரைட் போடு. எவ்வளோ சொன்ன பிளேடு இருக்கணும் தலையில் பார்த்தீங்களா? குறக்குற வாடா கைஸ். எல்லாம் பிளேடு கைஸ் சுற்றுது பார்த்தீங்களா? எவ்வளோ ஸ்பீடாக சுற்றுது. சரி கைஸ் உங்கள்கிட்ட இருப்பது ப்ளூ புக்கிங் சேனல். பாய். முக்கியமாக சொல்லிக்கிறேன். சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க.